ஆனந்த். என்ன உஷா, என்ன தூங்கலையா? நீங்க பக்கத்துல இல்லாத போதே தூக்கம் வராது, இருக்கும் போதா வந்துரும். கிணத்து தண்ணி ஆத்து வெள்ளமா கொண்டு போயிடும். அதனாலதான் அந்த கிணத்துல குதிச்சு ஆசை தீர குளிக்கணும்னு வந்திருக்கேன். நேரம் கெட்ட நேரத்துல குளிச்சா ஜுரம் வரும். ஜன்னியே வந்தாலும் சரி குளிச்சுதான் ஆகணும். எனக்கு மட்டும் அந்த துடிப்பு இல்லைன்னு நினைக்கிறியா? இருந்தா இப்படிதான் எழுதிட்டு இருப்பீங்களா? பைத்தியம் பைத்தியம். கடன் வாங்கி சாப்பிடறதுக்கும் சம்பாதிச்சு சாப்பிடறதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? கடன் வாங்கி சாப்பிட்டா ஒரு பயம் இருக்கும், சம்பாதிச்சு சாப்பிட்டா திருப்தி இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஏற்படுற உறவும் கடன் வாங்கி சாப்பிடறது தான். கெட்டிக்கார பொண்ணு புரிஞ்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். வெக்கத்தை விட்டுன்னு சொல்லட்டுமா? அது வேற இருக்கா? சொல்லு. உங்க நினைப்புலதான் தூக்கம் வரல, அனுப்புலயாவது வருதான்னு பாக்கலாம். உஷா, இத்தனை நாளா உன் தூக்கம் கெட்டது கெட்டு போச்சு. இன்னைக்கு ஒரு நாளும் சேர்ந்து கெட்டுட்டா என்ன கெட்டு போச்சு? உங்க வைராக்கியத்தை நினைக்கும் போது ஒரு பக்கம் எரிச்சலா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. என் வருங்கால கணவருக்கு எவ்வளவு வைராக்கியம். அப்ப அந்த சந்தோஷத்தோட நீ போ. எங்க? ஓ ரூமுக்கு. ஐயோ, ஒரு பெண்ணா பிறந்ததுக்கு உங்க கையில இருக்கிற பெண்ணாவது பிறந்திருக்கலாம். சும்மா அடுக்கு மொழியெல்லாம் பேச மனசு கெடுக்காத. நல்ல பொண்ணு ரூமுக்கு போ. இளங்காற்றில் பின்னல் இட்டு இதமான தொட்டில் கட்டி மகராணி நெஞ்சில் ஊஞ்சலாடு. வர வேண்டும் மகராணி, தர வேண்டும் சுகராகம். வர வேண்டும் மகராணி, தர வேண்டும் சுகராகம். இளங்காற்றில் பின்னல் இட்டு இதமான தொட்டில் கட்டு. இளங்காற்றில் பின்னல் இட்டு இதமான தொட்டில் கட்டு. மகராஜ நெஞ்சில் ஊஞ்சலாடு. கை சேர்த்த கல்யாண கோலம், கண்ணாடி முன்னாலே ஆனந்த ஜாலம். கையோடு கை சேர்த்த கல்யாண கோலம், கண்ணாடி முன்னாலே ஆனந்த ஜாலம். இதழ் சொல்லும் மந்திரம் ஒன்று இனிக்க வைத்தது சுவையை என்று. கண்ணா எந்தன் கண்ணங்கள் கண்டு கதை படித்திடு காதலுக்கென்று. காணாதன கண்டேன் இன்ப கண்ணா. வர வேண்டும் மகராணி, தர வேண்டும் சுகராகம். மஞ்சங்கள் பல்லாண்டு பாட,
பொழுதோடு சுகம் கண்டு நெஞ்சங்கள் கூட பூ போட்ட மஞ்சங்கள் பல்லாண்டு பாட பொழுதோடு சுகம் கண்டு நெஞ்சங்கள் கூட இரவு என்பது இன்பங்கள் கொள்ள உறவு என்பது உடலுக்கல்ல நிலவு என்பது சாட்சியும் சொல்ல நெருக்கிக் கொள்ளுங்கள் தென்றலை வெல்ல ராதை போலானேன் கிருஷ்ணதேவா வர வேண்டும் மகராணி தர வேண்டும் சுகராகம் இளங்காற்றில் பின்னல் இட்டு இதமான தொட்டில் கட்டு மகராணி நெஞ்சில் ஊஞ்சலாடு வர வேண்டும் மகராஜன் தர வேண்டும் சுகராகம் மேக்சிமம் அவனுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த ஆதாரத்தை அவன் என்கிட்ட கொடுக்கறத தவிர அவனுக்கு வேற வழியே இல்ல. டெஃபினட்டா அவகிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஜஸ்ட் மினிட். ஏனுக்கா போன்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, செக் பண்ணு. குயிக். ஏ கண்டினியூ. டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த ஆதாரத்தை அவன் என்கிட்ட கொடுக்கறத தவிர ரேணுகா, அம்மையாருக்கு நாம என்ன குறை வச்சோம்? இவங்க ஏன் ஸ்பையா மாறினாங்க? அதுக்கு காரணம் யாருன்னு உள்ள கொண்டு போய் மரியாதையா கேளுங்க. இருட்டினதுக்கு அப்புறம் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு. இனிமே தைரியமா சுத்தலாம், பகிரங்கமா சந்திக்கலாம். ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. உஷா, என்ன பண்ண முடியும்? உன் தலையெழுத்து. இப்ப கூட மனசை மாத்திக்கலாம். என்ன இப்படி அடிக்கிறாரு? கராத்தே கத்துக்க வந்தீங்க, காதலிக்க கத்துக்கிட்டீங்க. எதுக்கு வரோமோ அதை கத்து கொடுக்க மாட்டாரு. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். கொஞ்சம் ஏத்தி விடுங்க மாஸ்டர். இப்ப பொண்ணு விட புள்ள விட ரெண்டுமே நீங்க தான். எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆனந்த், உங்க ரெண்டு பேருக்கு எந்த சமயத்துல உதவி செய்ய நான் இருக்கேன். தைரியமா வாழ்க்கை என்ஜாய் பண்ணு. தேங்க்யூ வெரி மச். டேய், இவர்கிட்ட விட்டு போறியா? வாங்கி கட்டிட்டு வா. எங்க? நாம போலாமா? வெயிட் 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 வெயிட். எங்கடா போயிருந்த நீ? எல்போர்டு. இது எதுக்குடா? வாழ்க்கையில முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இத மாட்டி விட்டனா ரோட்ல ஒரு பய குறுக்க நிக்க மாட்டா, ஃப்ரீயா போயிடலாம். எனக்கு எதுக்குடா மாலை? உன் கையில பூ மாலையை கொடுத்து பழமொழி சரியான பாக்கதான். கல்யாணம் உனக்கு, மாலை எனக்கா? விஷ்ணு, நான் போயிட்டு வரேன். ஓகே சார். லாவண்யா உங்களை பாக்கணும்னு வர சொன்னாங்க. நீங்க யாரு? அங்க வந்தா புரியும். பயங்கர சஸ்பென்ஸா? சரி சரி. இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சுப்பா. என்ன நிம்மதி? இவ்வளவு நாளும் கற்பனையில தான் உங்களோட குடும்பம் நடத்தி கனவுல புள்ள குட்டி எல்லாம் பெத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேதானே அது நடக்க போகுது. அப்படியா? சரி, உன் கனவுல நான் என்னென்ன செஞ்சேன்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடு. அதெல்லாம் இப்பவும் செஞ்சிடறேன். சீ, போங்க. வெக்கம் கூட வருமா உனக்கு? இது இருக்கா உன் கனவுல? இது சார் போஸ்ட். யாராவன் கரடி? உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஐயோ, யாராவது வெடிகுண்டு வச்சு அனுப்பிச்சிருக்க போறாங்க. வெடிகுண்டா? வெங்காயத்தை வச்சு அனுப்பிச்சிருப்பாங்க. நீ சும்மா இரு. ஓ, டேப் ரெக்கார்டர். Very good. பியூட்டிஃபுல்.
மணமக்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களுடைய நன்றி எனக்கு தேவையில்லை. ஆனந்த், அந்த ஆதாரம் 12 மணி அவகாசத்துக்குள்ள என் கைக்கு வந்தாகணும். அது வரைக்கும் என் ஆட்கள் உங்களுடைய நிழல் மாதிரி தொடருவாங்க. தப்பிக்க முயற்சி செஞ்சா அநியாயமா உன் உஷாவுடைய வாழ்க்கை வீணா போயிடும். ஐயோ, என்னங்க இது? டைஸ் புது மாதிரியா மிரட்டுறான். புதுசா கல்யாணம் வீட்டுக்கு வந்த உடனே இப்படி ஒரு அபசகுணமா? எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படாத. ஒரு வேலை செய்வோமா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இடத்த மாத்திருவோமா? இங்க ஒரு பையன் வந்து தொந்தரவு பண்ண முடியாது. ஒரு பய வர சான்ஸ் இருக்கு. யாரு? நமக்கு பிறக்க போற பையன். ரூம் பாய். வர மாட்டானே. டோன்ட் டிஸ்டர்ப்னு போர்டு தொங்க விட்டானே. ஐயோ, ஏசி ஆஃப் ஆயிடுச்சு. காத்தே வராது. வேணா ஜன்னலை திறந்து விட்டுறேன், காத்தாவது வரும். திறந்து விட்டுமா? ஐயோ, என்னங்க இது? எனக்கு என்னமோ அந்த ரெட் லைட்டை பார்த்தா பயமா இருக்கு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். நீ சும்மா இரு. சார், குட் மார்னிங் சார். சாரி, சில்லற இல்லப்பா. அது இல்ல சார், உங்களுக்கு கொடுத்திருக்கிற அவகாசம் முடிய இன்னும் 8 மணி நேரம் இருக்குன்னு ஞாபகப்படுத்துறேன். சார், சிக்னல் விழுந்தாச்சு. அங்கே இருங்க சார். நல்லா சாப்பிடுங்க. இந்த கிச்சன் சிக்கன்ல இருந்து வந்திருக்கு. கிச்சன்ல இருந்தா சிக்கன் வந்திருக்கு. சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு தடவை சாப்பிட்டா போதும், ஓஹோன்னு இருக்கு. என்ன இருக்கு? எல்லாம் மெனுல இருக்கு. சார், கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. யாரா ஒண்ணு அனுப்பிச்சது? யாரு? நீங்க தானே சார் கூப்பிட்டீங்க? நான் கூப்பிட்டேன். என்னடா விளையாடுறீங்க? ஒருத்த 12 மணி நேரம் தான், ஒருத்த 6 மணி நேரம் தான், நீ 1/2 மணி நேரம் தலை உடம்புல இருக்காது தெரியுமா? சார், இன்னும் 1/2 மணி நேரத்துல கிச்சனை அடைச்சிருவாங்க. அதுக்காகத்தான் சொல்ல வந்து நீங்க இப்படி போட்டு அடிக்கிறீங்களே. நீ அந்த கூட்டத்தை சேர்ந்த வண்டியா? நான் சர்வர் கூட்டத்தை சேர்ந்தவன் சார். சார், பிளேட் எல்லாம் உடைச்சு பிடிங்க சார். சாரி, இதெல்லாம் நீங்க பில்லுல சேர்த்து போட்டுருங்க, நான் கொடுத்துறேன். வணக்கம் சார். பிளேட் உடைஞ்சதுக்கு பில்லுல போட்டுருவீங்க, ஆனா என் பல்லு. சாரி, ஐம் டெரிபிளி சாரி. சார், வந்ததுல இருந்தே ரொம்ப சூடா இருக்கீங்களே, இன்னும் செட்டப் ஆகலையா? யோ, இது என் ஒய்ஃபியா? வணக்கம் வணக்கம். ஒன்னும் ஆர்டர் பண்ணலையா? வேற வேற ஆள் அனுப்புறோம் சார். நமச்சிவாயம். ஆனந்த், இன்னைக்கு ராத்திரி எங்க தங்குறது? இங்கேயே தங்கலாம். இங்கே வா. என்ன உலகம் உருண்டன்னு தெரியாத அவனுக்கு? இந்த நெருக்கடியான நிலைமையில கூட கிண்டல? கிண்டல் இல்ல, கொஞ்சம் தள்ளு. உஷா கண்ணு,
ஆபத்து எங்க போனாலும் நம்மளை துரத்திட்டு வருது. அதை இங்கேயே உட்கார்ந்து நிம்மதியா சந்திச்சிருவோமே. நீங்களா ஒரு முடிவுக்கு வர மாட்டீங்களே? நான் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. என்ன பண்ண போற? பேசாம போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. போலீஸ்க்கு போன் பண்ணு. ஒரு 4-5 போலீஸ்காரங்களை படுக்கையை சுத்தி நிறுத்திட்டு சர்ச் லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடத்தலாம். என்ன ஆனந்த், இன்னும் தூங்கலையா? இல்ல, இத்தனை நாளும் தனியா தூங்கிட்டு இருந்தேன். இப்ப உன் கூட சேர்ந்து தூங்கலாமேன்னு காத்துக்கிட்டு. கிணத்து தண்ணியா ஆத்து வெள்ளம் எங்கேயும் கொண்டு போயிடாது. பெட்ஷீட் இருக்கு, போத்தீங்க, தலகாணி இருக்கு, கட்டி பிடிச்சிட்டு தூங்குங்க. அடிப்பாவி, இது உனக்கே நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக லோலோன்னு ஊரெல்லாம் அலைஞ்சு கடைசியா இங்க வந்து சேர்ந்திருக்கேன். இப்படி காலம் வர்றியா நீ? உனக்கு ஞாபகம் இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஜன்னியே வந்தாலும் பரவாயில்ல, நான் குளிச்சே ஆகணும்னு அடம் பிடிச்சியே. இப்ப என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு மூடு இல்ல. மூடு இல்லையா? இப்ப வர வைக்கிறேன். தப்பிச்சிட்டோங்கிற திமிர்ல இருக்கியா ஆனந்த்? அந்த ஆதாரம் என் கையில இருக்கிற வரைக்கும் என்ன ஒண்ணு செய்ய முடியாதுங்கிற நம்பிக்கையில இருக்கு. ஓ, இவ்வளவு திமிரா உனக்கு? வேற எல்லாம் காலையில பேசிக்கலாம். இது என்னோட ஃபர்ஸ்ட் நைட்டு. சாரி. யாரோ ராங் நம்பர் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஹலோ, என்னுடைய மனமார்ந்த அனுதாபம். யார் நீ? நீ விதவையாக போறதுக்காக வேதனைப்படுற ஒருத்தர். என்ன வளர்ற? புருஷன் தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிட்டுக்கிட்டு இருக்கான். அது உன் தாலிக்கு ஆபத்தானதுன்னு சொல்றேன். அதை பத்தி விவரமா அப்புறம் பேசுறேன். முதல்ல வெளியே போற புருஷன் அனுப்பி. ஹலோ உஷா, ஹலோ. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். யார் போனு? ஏதோ ராங் நம்பர். ஹலோ, என்னமோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லு. உன் புருஷன் பெட்டியை மறந்துட்டு போறான். இருக்கான்னு பாரு. ஆமா, எடுத்துக்கிட்டு போறதுக்காக திரும்பி வர்றான். போனதும் மறுபடியும் போன் பண்றேன். போன வச்சிரு. உஷா, பெட்டியை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். என்ன டெலிபோன் கிட்டே நிக்கிற? அது வந்து உங்க அப்பாவுக்கு போன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, உனக்கு எது சரின்னு தோணுதோ அது செய். நான் வெளியே போயிட்டு வரேன். கதவை தாப்பா போட்டுக்க. யார் வந்தாலும் திறக்காத. நான் வந்தா தட்டுவேன். எப்படி தட்டுவேன் தெரியுமா? ஓகே, சிரிக்க மாட்டியா? பாய்.
ஆனந்த் பேசுறான். உடனே அவனுக்கு வர சொல்லு. ஹலோ ஆனந்த், நான் விஷ்ணு பேசுறேன். ஆமா, இன்னைக்கு லாவண்யா ஃப்ரெண்டுக்கு பர்த்டேயா, அப்போ பார்ட்டி தராளாம். நம்ம 2 பேரையும் வர சொல்லி இருக்கா. அப்படியா? எந்த இடத்துல? அது வந்து நம்ம பாரிஸ் ஹோட்டல்ல. அது நீ கூட ரொம்ப நாளா இங்க வரணும்னு ஆசைப்பட்டியே, வந்துட்டீன்னா நமக்கு நல்ல சான்ஸ். வந்துடுறியா? சரி சார், நான் வரேன். தேங்க்யூடா, தேங்க்யூ. ஹலோ ஆனந்த், வாடா வா. லெட்ஸ் கோ. என்ன அண்ணா அங்கே நின்னுட்ட? கம் இன். இது வந்து ஹலோ ஆனந்த். ஹாய். ஓ, உனக்கு ரேணுகாவை முன்னமே தெரியுமா? கொஞ்ச நேரம் பழகினாலும் ரொம்ப நெருங்கி பழகிருக்கு. ஆமா, எனக்கு ரேணுகாவை லாவண்யா மூலமா தான் தெரியும். அவங்க 2 பேரும் உயிர் சிநேகிதிகள். ஓ, லாவண்யா அவங்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய சிநேகிதின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இவர் சொன்னதையே தான் நானும் சொல்றேன். 2 பேரும் உயிர் சிநேகிதிகள். இன்னைக்கு ரேணுகாவுக்கு பிறந்த நாள். ஓ, ஐயா, தெரிஞ்சிருந்தா ஏதாவது பரிசு கொண்டு வந்திருப்பேனே. என் பிறந்த நாள் பரிசா? நீங்களே வந்திருக்கீங்களே. தேங்க்யூ. ஆமா, லாவண்யா உயிர் சிநேகிதி அப்படின்னு சொன்னீங்க. ஐ டோன்ட் see her anywhere. எங்க? அது அவ இங்க மேலதான் இருப்பா. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் லாவண்யா பார்த்து வரேன். கேரி ஆன். வாங்க, கம் ஆன். நீங்க என்ன சந்திப்பீங்கன்னு நினைச்சிருக்கவே மாட்டீங்க இல்லையா? எதிர்பார்க்காத நிகழ்ச்சிகள் எத்தனையோ நடக்குது. போக போக பாருங்களே, இன்னும் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுன்னு. நடக்கிறதெல்லாம் நல்லதாவே இருக்குங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. ரேணுகா, யாராவது இன்னும் வரணுமான்னு கொஞ்சம் பாரு. முக்கியமான விருந்தாளி தான் வந்தாச்சே. எக்ஸ்கியூஸ் மீ. பரிமாறுறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறோம். எத்தனை பேர் வந்தாலும் திருப்பி பரிமாற நானும் தயாரா இருக்கேன். ஓ, கொஞ்ச நேரத்துல அதையும் பார்க்கத்தானே போறோம். பாப்போம்.